ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. கலப்படமற்ற நன்மை எதுவும் இல்லை. தட்சிணாமூர்த்தியின் சிந்தனையாக இதுவரை பேசி வந்தவர்கள் ஒரு சிறிய இடைவெளி கொடுத்து தம்முடைய கூற்றாக ஆரம்பிக்கிறார்கள். காரியமின்றி ஏற்பட்டால் அதிலே உசத்தியான காரியம் எது? கர்மத்தை கழித்து கொள்வதற்காகவே ஸ்வயநலம் கருதாமல் பரநலம் மட்டுமே கருதி செய்கிற காரியம்தான். இதுதான் கர்மாவையே போக்கிக் கொள்ள உதவுகிற கர்ம யோகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கலப்படம் இல்லாமல் இப்படி பரநலம் மட்டும் எந்த காரியத்தினாலாவதும் பண்ண முடியுமா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே தெரியவில்லை. எந்த காரியமானாலும் அதில் நல்லதோடு கெடுதலும் பரநலத்தோடு ஹிம்சையும் இருப்பதாகவே தெரிகிறது. லோக சேமத்திற்காக யுத்தம் பண்ணு என்று கர்ம யோகத்தை உபதேசம் செய்து அர்ஜுனனிடம் பிடரியை பிடித்து பகவான் தள்ளி அந்தபடியே அவனும் பண்ணினானே. அதனால் கலப்படமே இல்லாமல் அன்மிக்ஸ்ட் அன்அலாய்டு என்கிறார்களே, அப்படிப்பட்ட சர்வக்ஷேமமா வந்தது. எத்தனை மகாவீரர்கள், அபிமன்யு மாதிரி யுவாக்கள், நல்லதெல்லாம் தெரிந்த பீஷ்மாச்சாரியார் மாதிரியான பெரியவர்கள் சாகும்படியாயிற்று. இரத்த வெள்ளம், கை கால்கள் மீன் மாதிரி அதில் மிதந்து கொண்டு, அறுபட்ட சிகை பாசி மாதிரி படர்ந்து கொண்டு என்று யுத்த வர்ணனையை படிக்கும்போதே ரத்தம் சில்லிட்டு போகிறது. இதுவா லோகக்ஷேமம் என்று தோன்றுகிறது. யுத்தம் முடிந்ததும் பெரிய லோகக்ஷேமம் ஏற்பட்டு விட்டது என்று எவரும் பூரித்து போய் சந்தோஷம் கொண்டாடினதாக தெரியவில்லை. புருஷனை, புத்திரனை, பந்துமித்ராலை இழந்த ஸ்திரீகளும் அவாலும் இவாலும் கலங்கிக் கொண்டு கதறிக்கொண்டு தர்ப்பணம் பண்ண போனார்கள். வெற்றி பெற்று ராஜாவான தர்மபுத்திரரானால் எல்லாரையும் விட பெரிசாக அழுது கொண்டு, இத்தனை நாசத்திற்கும் நான் காரணமாயிருந்தேனே, கர்ணனை நினைத்து பிராத்ருஹத்தி செய்துவிட்டேனே என்று நொந்து கொண்டார். திரௌபதியோ அத்தனை பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டு வயிற்றில் அடித்து கொண்டாள் என்றுதான் பார்க்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.